அஸ்ஸலாமு அலைக்கும். அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு கடவுளின் அழகிய படைப்புகள் மற்றும் கடவுளின் திட்டமிடல் அப்படின்ற தலைப்பில் நான் இந்த 2 வருடங்களில் நான் அனுபவித்த சில விஷயங்களையும், நான் பார்த்த சில விஷயங்களையும், நான் கற்றுக்கிட்ட விஷயங்களையும் உங்கள் எல்லாரோடையும் பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வாய்ப்பளித்த இறைவனுக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். கண்டிப்பாக இந்த செஷன் எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நம்மளோட இந்த பூமியை நம்மளோட புரிதலுக்காக ஈக்வேட்டர் அப்படின்ற ஒரு கற்பனையான ஒரு லைன் வச்சு தான் நம்ம 2 பாகமாக அதை பிரிக்கிறோம். நார்த்தன் ஹெமிஸ்பியர், சதர்ன் ஹெமிஸ்பியர். இதுக்கு மேலே உள்ள பாதி, கீழே உள்ள பாதி அப்படின்னு நம்ம பிரிக்கிறோம். இப்போ நம்மளோட இந்தியாவில் தான் இந்தியா மேலே இந்த ஈக்குவேட்டர் லைன் போகுது. அதாவது நம்மளோட இந்தியா பூமியில் நடுப்பகுதியில் இருக்குது. ஸோ இது மாதிரியே அந்த நடுப்பகுதியில் இருக்கிற நாடுகளில் எந்த மாதிரியான கிளைமேட் இருக்கும்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அது ட்ராபிக்கல் கிளைமேட். அதாவது 2 கிளைமேட் தான் நம்ம பார்த்துருப்போம் நம்ம ஊரில். ஒன்று சூரியன் இருக்கும், கோடை காலமாக இருக்கும், இல்லை மழை காலமாக இருக்கும். மோஸ்ட்டாக இது 2 தான் நம்மளுக்கு தெரியும். அதை ஜென்ரலாக எப்படி சொல்கிறாங்கன்னா, வெட் அண்ட் ட்ரை கிளைமேட்ஸ் தான் இருக்கும். ஒன்று காஞ்சு போய் உலர்ந்த இதாக இருக்கும், இல்லை அப்படின்னா ஈரமானதாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான இடங்களில் நம்ம பனியவோ இல்லை நல்ல குளிரையோ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும், அனுபவிக்கணும் அப்படின்னா நம்ம அதிகமான உயரத்துக்கு தான் நம்ம போய் பார்க்கணும். மலைகள் மேலே நம்ம போனோம்னா நம்ம குளிரை பார்க்கலாம். ஆனால் எல்லா இடத்துலையும் பனி பார்க்க முடியுமா அப்படின்னு சொன்னால் பார்க்க முடியாது. ஆனால் இந்த ஈக்குவேட்டர் லைனுக்கு மேலேயும் கீழேயும் இருக்கிற மற்ற நாடுகளுக்கு நம்ம போகிறப்போ ஒரு வருஷத்தில் 4 பருவநிலை மாற்றங்களையும் நம்மளால் பார்க்க முடியும். ஸோ அது என்னென்ன அப்படின்னா, முதல்ல பனிக்காலம் பார்க்கலாம், அடுத்து இளவேநீர் காலம், ஸ்ப்ரிங், அடுத்து கோடை காலம், அடுத்து இலையுதிர் காலம். இதை தொடர்ந்து அடுத்து வருட இறுதியில் திரும்ப பனிக்காலம் வந்துடும். இப்படி தான் அவங்களோட வருடம் போகும். ஸோ இந்த நாடுகளுக்கு, அதாவது இந்த ஈக்குவேட்டர் லைனுக்கு மேலே இல்லை கீழே உள்ள எந்த நாடுகளுக்கும் நம்ம போகும்போதும் அங்கே நம்ம தொடர்ந்து இருந்தோம் அப்படின்னா இந்த பருவநிலை மாற்றங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்றத நம்மளால் அனுபவிக்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு நாங்கள் இங்கே வந்தப்போ டிசம்பர் மாதத்தில் தான் நாங்கள் கனடா வந்தோம். வந்தப்போ அப்போது சுத்தமாக பனியே இல்லை, அதாவது ஸ்னோவே இல்லை. ஆனால் பயங்கரமான குளிர் மட்டும்தான் இருந்துச்சு. ஊரே அப்படி காஞ்சு போய் எந்த மரத்தில் ஒரு மரத்தில் கூட இலைகளே கிடையாது, வெறும் குச்சி தான் மரத்தில் இருந்துச்சு. ஆனால் பயங்கரமான குளிர் எதுவுமே இல்லை. மொத்த ஊருமே அப்படி காஞ்சு போய் பார்க்குறதுக்கு கண்ணுக்கு ஒரு இதாகவே இல்லாமல் இருந்துச்சு. ஸோ அப்போ நான் நினச்சேன், என்னடா இந்த ஊர் இப்படி இருக்கே, குளிர் மட்டும்தான் இருக்குது, மற்ற கண்ணுக்கு பார்க்குறது கூட ஒரு இதாகிட்லையே அப்படின்னு தான் நான் ஃபஸ்ட்டு நான் நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு வாரத்தில் எப்படி இருந்தது அப்படின்னா, லைட்டாக பனி வரும். எப்படின்னா நைட்டு தான் பனி வரும். காலையில் திரும்ப சூரிய ஒளி வந்ததுக்கப்புறமா அந்த வெளிச்சத்துலேயே அந்த பனி கரைஞ்சி மத்தியானத்தில் ஒன்றுமே இருக்காது, வெறும் தண்ணி மட்டும்தான் அங்கங்கே நிற்கும். பனியை கண்ணில் பார்க்கவே முடியல. ஆனால் அது பனி காலம் தான். பனி கொஞ்சம் கொஞ்சமாக வரப்போகிற நேரம் தான் அது. அதுக்கப்புறம் ஒரு நாள் இரவு அன்றைக்கி சாயங்காலம் நாங்கள் வெளியே போயிட்டு வரோம், வாக்கிங் போயிட்டு வரோம். அப்போ பனிக்கான எந்த அடையாளமே இல்லை. நாங்கள் எல்லோரும் வீட்டில் இருக்கோம். அப்போ நைட்டு என் ஹஸ்பண்ட் வெளியே கூப்பிட்றாரு, நீ பாரு அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் வேலையை முடிச்சுட்டு வெளியே பாரு, எப்படி இருக்குன்னு பாரு அப்படின்னு. நான் எதுக்கு வெளியே கூப்பிட்றாரு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போய் பார்த்தப்போ தான் மாஷால்லா அது ஒன்று என் கண்ணிலேயே நிற்கிது. ஊரே ஃபுல்லாக ஸ்னோ, பயங்கரமான ஸ்னோ பொழிவு. நாங்கள் வந்ததுக்கப்புறம் சாயங்காலத்துலேருந்து நைட்டுக்குள்ளே இந்த கொஞ்ச நேரத்தில் ஊரே ஃபுல்லாக பனியில் மூழ்கிடுச்சு. அவ்வளோ ஸ்னோ அது ஸ்னோ அந்த வெள்ளை நிறத்துக்கே பகல் மாதிரி இருந்தது. அப்படி இரவு 11 மணி, எந்த வெளிச்சமே கிடையாது வெளியே, வெறும் பனி மட்டும்தான் ஃபுல்லாக மூடி இருந்துச்சு, நிலா வெளிச்சம் அவ்வளோதான். அதுக்கு அப்படி பகல் மாதிரி இருந்துச்சு அந்த பனியோட
அந்த வெள்ளை நிறத்தில். அது மட்டும் இல்லாமல் அந்த பனி வந்து அப்படி கையில் எடுத்தோன்னா அப்படி மின்னுச்சு, அது ஜொலிச்சிச்சு, அது கிறிஸ்டல் மாதிரி. மாஷால்லா அது வந்து அவ்வளோ ஒரு அழகாக வந்து இருந்துச்சு. ஆனால் நம்மளோட ஆச்சரியத்திற்கு அடுத்த நாள் காலையில் நாங்கள் போய் வந்து திரும்ப அதை போய் பார்க்குறப்போ காலையில் வெயில் வந்துடுச்சு. அந்த பனி எல்லாமே வந்து கரைஞ்சி போய் திரும்ப அது வந்து தண்ணியாக தான் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தண்ணி தான் வந்து இருந்துச்சு. ஸோ இப்படியே வந்து போயிட்டுருக்கிறப்போ கொஞ்ச நாள் கழித்து அப்புறம் வந்து டெம்பரேச்சர் வந்து அதிகமாகிடுச்சுன்னா திரும்ப பனி இருக்காது. இப்படியே தான் போயிட்டே இருந்துச்சு. அப்புறம் ஒரு நாள் வந்து பயங்கரமான வந்து பனி புயலில் வந்து செம்ம ஹெவி ஸ்னோஃபால் அன்றைக்கி. அதுக்கப்புறத்துலேருந்து வந்து பனி வந்து கரையவே இல்லை. ஏன்னா வந்து இப்போ நம்ம ஊரில் மழை பெஞ்ச வெள்ளம் வந்தால் இப்படி முட்டிக்கு மேலே தண்ணி வருது இல்லையா, அந்த அளவுக்கு வந்து பனி பெஞ்சுது. ஸோ முட்டிக்கு மேலே வந்து பனி, வெளியே போய் காலை வச்சோம் அப்படின்னா ஒரு ஆளே உள்ளே போயிடலாம், பாதி ஆள் உள்ளே போயிடலாம். அந்த அளவுக்கு வந்து பனிப்பொழிவு ஃபுல் சிட்டியே வந்து கவர் ஆகிடுச்சு. அதுவும் இந்த பனியில் நம்ம வந்து கால் வைக்கிறப்போ ஃப்ரெஷ்ஷாக அப்போ தான் வந்து பேஞ்ச பனியில் நம்ம போய் கால் வச்சோம் அப்படின்னா அது வந்து ரொம்ப சாஃப்டாக, அது வந்து பஞ்சு மாதிரி தான் இருக்கும். நம்ம அப்படியே ஃபுல்லாக வந்து உள்ளே போயிடுவோம். இந்த பனி பெய்யணும் அப்படின்னா, அதாவது மேகத்திலேருந்து பனியாக ஸ்னோவாக வர்றது தரை வரைக்கும், அது வந்து நிலம் வரைக்கும் அது வந்து பனியாகவே வரணும் அப்படின்னா டெம்பரேச்சர் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக அந்த குளிர், அதுக்கு தேவையான அந்த குளிர் வந்து காற்றுலையும் சரி கீழேயும் சரி அதே மாதிரி இருந்தால் தான் வந்து அது மேகத்திலேருந்து பனியாகவே பெஞ்சு கீழே அது பனியாகவே வந்து மெயின்டைன் ஆகும். அது வந்து அப்புறமா தான் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மற்ற நிகழ்வுகளை பார்க்கும் போது எனக்கு வந்து புரிஞ்சுது. ஸோ இப்போ வந்து மேகத்திலேருந்து பனியாக வந்து பனி வந்து பெய்யலாம். ஆனால் நடுவில் இருக்கிற காற்றோட வெப்பநிலை வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா என்ன ஆகுமா, இந்த பனி வந்து கரைஞ்சிருமா. பனி வந்து கரைஞ்சி தண்ணி ஆயிரும். அந்த ஸ்னோ வந்து நார்மலாக மழை பெய்கிற மாதிரி ஆயிரும். அப்போ நடுவில் இப்போ கீழே வரப்போ என்ன ஆகும் அப்படின்னா, கீழே வந்து ஆனால் பனி தான் இருக்கும், தரையில் ஆல்ரெடி பேஞ்ச பனி இருக்கு இல்லையா, அதில் இந்த தண்ணி வந்து கான்டாக்டில் வரப்போ அது வந்து திரும்ப அது வந்து ஸ்னோ ஆகாது. பனியில் பட்டால் இந்த தண்ணி வந்து ஸ்னோ ஆகாது, அது வந்து ஐஸாக தான் மாறும். அதாவது நம்ம ஃப்ரிட்ஜில் தண்ணி வைக்கிறோம் இல்லையா, ஐஸ் கட்டியாக தானே மாறுது, அந்த மாதிரி தான் மாறுமே தவிர அது திரும்ப வந்து ஸ்னோவாக அது வந்து மாறுறது கிடையாது. ஸோ இதில் நம்ம போய் இந்த தண்ணியாக மாறி தண்ணி வந்து அந்த ஸ்னோவுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம அதில் போய் கால் வச்சோம் அப்படின்னா அது வந்து ஸ்னோவில் வைக்கிற மாதிரி அது வந்து இருக்காது. அது வந்து ரொம்ப ஆபத்தானது. ஏன்னா அதில் கால் வச்சோம் அப்படின்னா நம்ம வந்து வலிக்கு வந்து விழுந்துருவோம் கீழே. அதே மாதிரி இங்கே வந்து ஸ்னோ டைம்லேயே வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா சாதாவாக வந்து மழையும் பெய்யும். ஸோ அதுதான் வந்து நான் யோசித்தேன், இது வந்து பனி இருக்கும் போது எப்படி சாதாவாக வந்து மழையும் பெய்யுது அப்படின்னா அது வந்து நடுவில் இருக்கிற காற்று வந்து கொஞ்சம் சூடாக இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி பனி வந்து கரைஞ்சி வந்து நார்மல் ரெயினாகவே வந்து வருது. ஒரு தடவை வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னா பனி கட்டியாக வந்து மழை பெஞ்சிச்சு, அப்போ வந்து ஸ்னோவும் இருந்துச்சு கீழே தரையில். ஸோ அது வந்து எப்படி வருது அப்படின்னு பார்த்தோன்னா, மேலேருந்து மேகத்துலேருந்து ஸ்னோவாகவே வரும்போது நடுவில், அதாவது காற்று வெளி மண்டலத்தில் மேலே உள்ள லேயர் வந்து சூடாக இருந்துச்சு, கீழே உள்ள லேயர் வந்து ரொம்ப கோல்டாக இருந்துச்சு அப்படின்னா பனி வந்து மேலே உள்ள லேயரில் வந்து கரைஞ்சி தண்ணி ஆகி திரும்ப அது வந்து மேலேருந்து அங்கே விழுகிற போது அப்போ கீழே காற்றுக்கு வரப்போது அது வந்து திரும்ப வந்து அது அங்கேயே வந்து ஐஸ் ஆகிடுமா. ஸோ அது வந்து அங்கேயே ஐஸ் ஆகிட்டு அப்புறமா அது கீழே வரனால நம்மளுக்கு வந்து இந்த ஆலங்கட்டி மழை, அப்போ வந்து பனி வந்து கட்டியாக வந்து பெய்யுது. இதுதான் வந்து அதுக்கு காரணம் அப்படின்றது வந்து எனக்கு அப்புறம் தான் வந்து புரிஞ்சிச்சு. ஸோ இந்த மழையே வந்து அப்படி பெய்கிறப்போ இந்த மரங்கள் எல்லாத்துலேயுமே வந்து வெறும் குச்சி தான் இருக்குது இல்லையா, இலைகள்லாம் வந்து எதுவுமே கிடையாது. அப்போது இது வந்து வடிஞ்சு அந்த மலைத்துளிகள் அந்த மரத்தில் பட்டு வடிகிறப்போ என்ன ஆகும், அது வடிகிற டைமுக்குள்ளே வந்து அதனால் அது வந்து கீழே விழுகாது.
ஏன்னா அப்போ வந்து காற்று வந்து ரொம்ப கோல்டாக தான் இருக்கும், கீழே பனி இருக்கிறனால ரொம்ப கோல்டாக தான் இருக்கும் டெம்பரேச்சரு. ஸோ அதனால இது என்ன ஆகும் அப்படின்னா, வடிகிறது கீழே அதுக்கு வந்து வடிகிறதுக்குள்ளேயே, அந்த கிளையிலேருந்து அது வடிகிறதுக்குள்ளேயே அது வந்து அங்கேயே வந்து உறைஞ்சி போயிடும். உறைஞ்சி போய் அது வந்து ஐஸ் கிறிஸ்டல் மாதிரி அங்கே மரத்துலேயே வந்து அது நின்றும். அதே மாதிரி தான் வந்து வீடு கூரைகளில் இருந்தும் வந்து தண்ணி வடியும். தண்ணி வடிகிறது வந்து அதனால் ஃபுல்லாக கீழே வரைக்கும் வடிய முடியாது. பாதி தான் வந்து, பாதியில் 1 அடி 2 அடி தான் வந்து, 2 அடி 3 அடி கூட தண்ணி வந்து மேலேருந்து கொட்டியிருக்கும். ஆனால் வந்து அது கீழே வரைக்கும் ஃபுல்லாக வந்திருக்காது. ஏன் அப்படின்னா, டெம்பரேச்சர் ரொம்ப அதிகமாக கோல்டாக இருக்கிறனால அது வந்து வடியும் போதே அது வந்து ஃப்ரீஸ் ஆகிடுது. அப்படியே ஃப்ரீஸ் ஆகி அது ஐஸ் கோன் மாதிரி அப்படியே வந்து வீடுகளோட கூரைகளில் வந்து நம்மளால் பனிக்காலங்களில் வந்து பார்க்க முடியும். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து பார்க்கும்போது அல்ஹம்துலில்லாஹ் அது வந்து ரொம்ப ஆச்சரியமாக தான் வந்து இருந்துச்சு. எப்படின்னா, அது வந்து ஒரே தண்ணி தான். நம்ம வந்து நம்ம ஊர்களில் வந்து மலையாக தான் பார்த்துருப்போம், இல்லை சில நேரங்களில் ஆலங்கட்டி மலை, அது வந்து ரொம்ப 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 ரேர் நம்ம அப்படி பார்க்குறது. ஆனால் ஒரே தண்ணி தான். எல்லாம் எப்படி வந்து அந்த காற்றில் டெம்பரேச்சரை மாற்றுறது மூலியமாக, வெப்பநிலையை மாற்றுறது மூலியமாக எவ்வளோ அழகாக வந்து அதை ஒவ்வொரு விதமாக மாற்றி நம்மளுக்கு காமிக்கிறாங்க. ஒரு தண்ணியை தான் எல்லாம் நம்மளுக்கு வந்து இவ்வளோ இதாக வந்து மாற்றி காமிக்கிறாங்க. ஏன்னா நம்ம நினச்சா வந்து நம்மளால் ஸ்னோவை வந்து உருவாக்க முடியாது, ஸ்னோவை வந்து க்ரியேட் பண்ணுறது வந்து முடியாது. ஒரிஜினல்ஸ் இதை சொல்கிறேன் நான். திரும்ப வந்து நம்மளால் அதே இதை வந்து ரீக்ரியேட் பண்ண முடியாது, ஐஸ் மாதிரி தான் வந்து அது ஆகும். ஆனால் அல்லாஹ் தான் வந்து டெம்பரேச்சரை வந்து அதை கரெக்டாக வச்சு அப்படி கரெக்டாக மேலேருந்து கீழே வரைக்கும் அதை ஸ்னோவாகவே வந்து பொழியுது அப்படின்னா, டெம்பரேச்சர் மேலேருந்து கீழே வரைக்கும் அல்லாஹ் வந்து அதை கரெக்டாக வந்து வச்சுருக்காங்க. அதே மாதிரி வேறு டெம்பரேச்சர்ஸ் அதை வந்து மேலே கீழேன்னு மாற்றுறப்போ அதை தண்ணியோட நிலைகள் வந்து மாறி நம்மளுக்கு வந்து அது வேறு மாதிரி வந்து வருது அப்படின்றது வந்து ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயமா இருந்துச்சு. சுப்ஹானல்லாஹ், என்ன ஒரு அழகிய திட்டமிடல்! அல்லாஹ் வந்து எவ்வளோ அழகாக ஒரு தண்ணியாகவே நம்மளுக்கு விதவிதமாக வந்து காமிக்கிறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து நம்பிக்கையாளர்களுக்கு ஒரு சான்றாக தான் இருக்குது. ஒவ்வொரு இதுலேயும் ஒரு தண்ணியிலையே ஒவ்வொரு விதமாக நம்மளுக்கு அதை வந்து காமிச்சு நம்மளுக்கு வந்து அதுலேயும் நம்மளுக்கு அல்லாஹ் வந்து ப்ரூஃப் தான் வந்து வச்சுருக்காங்க அப்படின்றது வந்து நம்மளால் அதில் வந்து புரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு. ஸோ இந்த பனியில் வந்து அதான் முட்டி அளவுக்கு பனி வந்துடும் சொன்னேன் இல்லையா, அதை விட தாண்டி கூட பனி வந்துடும். ஸோ இப்போ நடைபாதையில் வந்து இவ்வளோ பனி இருந்தால் மக்களால் போக முடியாது. அதனால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த ஸ்னோவை ஃபுல்லாக கிளியர் பண்ணிடுவாங்க. கிளியர் பண்ணாங்கன்னா என்ன ஆகும்னா, இது 2 சைட்லேயும் தான் வந்து இந்த ஸ்னோவை வந்து ஃபுல்லாக குமிச்சு வச்சுருவாங்க. குமிச்சு வைக்கும் போது இந்த 2 நடைபாதைகளில் உள்ள மரங்கள் எல்லாமே வந்து முக்கால்வாசி பனியில் ஃபுல்லாக மூழ்கிடும். ஆல்ரெடி அது வந்து வெறும் குச்சி தான் இருக்கும், ஒன்றுமே இருக்காது. அதுவும் ஃபுல்லாக பனியில் மூழ்கி இந்த 4 மாதம் 5 மாதம் வந்து ஃபுல்லாக பனியில் தான் அது வந்து இருக்கும். நான் அப்போ என்ன நினச்சிட்டு இருந்தேன்னா, ஃபஸ்ட்டு வின்டரில் இருக்கிற போது, அடுத்த சீசனுக்கு நாங்கள் வந்து ஒன்றும் போகலை. இப்போ வின்டரில் இருக்கும் போது இந்த மரம் வந்து என்ன ஃபுல்லாக ஆல்ரெடி இதில் ஒன்றுமே இல்லை, இதில் 5 மாதம் இது வந்து இப்படி பனியிலே கடந்துச்சுன்னா இது எங்கே திரும்ப வந்து வரப்போகுது, எப்படி வளரப்போகுது அப்படின்னு தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா நம்ம ஊரில் வந்து நம்ம பொதுவாக செடிக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றிட்டாலோ இல்லை கொஞ்சமாக நம்ம எக்ஸ்ட்ரா வந்து தண்ணி ஊற்றினாலே அவ்வளோதான், அது வந்து அழுகி போயிடும். ஸோ இது வந்து பனிலையும் தண்ணிலையும் இவ்வளோ மாதமாக இது வந்து கிடக்கே, இந்த மரம் வந்து கண்டிப்பாக போயிடும், இந்த மரம்லாம் வரவே வராது அப்படி தான் நான் வந்து நினச்சிட்டு இருந்தேன். அதே மாதிரி கீழே வந்து இங்கே சைடில் ஃபுல்லாக வந்து கிராஸ் இது தான் இருக்கும், புல்வெளி தான் வந்து வச்சுருப்பாங்க. நடைபாதையில் மட்டும்தான் இருக்கும், அதுக்கு பக்கத்தில் வந்து புல்வெளி தான் இருக்கும். லான் தான் மெயின்டைன் பண்ணுவாங்க எல்லாருமே. ஸோ அதில் உள்ள லான் எல்லாமே வந்து லானில் ஃபுல்லாக வந்து ஸ்னோ மூடிடுச்சு, ஃபுல்லாக புல் மேலே ஃபுல்லாக வந்து பனி மூடிடுச்சு. அதுவும் புல்வெளியும் இதே மாதிரி மரம் மாதிரி தான் 4-5 மாதம் ஃபுல்லாக பனியில் தான் வந்து அது கிடக்க போகுது. இது எப்படி திரும்ப வளரப்போகுது? சரி, அட்லீஸ்ட் இந்த வீடுகளுக்கு முன்னாடி உள்ள இதையா வச்சு புல்களையாச்சும் வந்து இந்த ஹவுஸ் ஓனர்ஸ் வந்து திரும்ப வந்து மெயின்டைன் பண்ணிப்பாங்க போல். ஆனால் வந்து ஊர் ஃபுல்லாக இருக்கிற மற்ற இடத்துல காமன் பிளேசஸில் பப்ளிக் ஏரியாஸில் உள்ளதெல்லாம் வந்து கவர்மெண்ட் மெயின்டைன் பண்ணுவாங்க போல்
அப்படி தான் நான் வந்து நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா வந்து எப்படி இந்த பனி வந்து கரையிற டைமில் வந்து என்ன ஆச்சு அப்படின்னா, வெயில் வர வர பனிக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சி, இந்த பனியெல்லாம் கரைஞ்சால் என்ன ஆகும், தண்ணியாக தானே ஆகும். தண்ணியெல்லாம் அப்படியே தான் போகும், உள்ளே தான் போகும். ஸோ இந்த புல் எல்லாமே வந்து அதில் வந்து அழுகிரும். அது அழுகிருச்சு. நம்ம கால் வச்சோன்னா அது தெரியும், அது கருப்பாக மாறி போய் தண்ணியில் சதன்னு இருக்கிற மாதிரி அது வந்து தெரியும். ஸோ இதை வந்து திரும்ப எப்படி மெயின்டைன் பண்ணுவாங்க அப்படின்றது வந்து எனக்கு ரொம்ப யோசனையாகவே வந்து இருந்துச்சு. ஆனால் வந்து வின்டர் முடிஞ்சு கொஞ்ச நாளில், ரொம்ப நாள்லாம் சொல்ல முடியாது, வின்டர் முடியும் போதே வந்து நல்லா டெம்பரேச்சர் வந்து கொஞ்சம் அதிகமாக ஆரம்பிக்கும். அதில் ஸ்னோ கரைஞ்சி தான் வந்து வின்டர் முடியும். ஸோ கரையும் போது தான் இந்த தண்ணி எல்லாம் போயிட்டு கொஞ்சம் நல்லா சூரிய வெளியே வந்ததுக்கப்புறமா ஸ்னோ ஃபுல்லாக வந்து நல்லா கரைஞ்சிடுச்சு. அந்த தண்ணியிலேயே இந்த இதெல்லாமே வந்து நல்லா அழுகி வந்து போயிடுச்சு. ஆனால் நான் எந்த தண்ணியில் இது வந்து அழுகி போயிடுச்சு அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேனோ, அதே தண்ணி தான் வந்து இது வளர்கிறதுக்கு காரணமாக இருந்திருக்கு. இது நாளைக்கு வளர்கிறதுக்கு அதுதான் காரணமாக இருக்குன்றது வந்து எனக்கு அப்புறமா தான் வந்து புரிஞ்சிருச்சு. ஏன்னா அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மழையும் பெய்ய ஆரம்பிச்சிச்சு. ஒரு வாரத்தில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து விட்டு விட்டு மழை, அதுக்கப்புறம் நல்லா வந்து சன்லைட்டு, இது எல்லாமே வந்து கலந்து தான் வந்து இருந்துச்சு. அப்போ ஸ்னோவில் இந்த 4-5 மாதம் இவ்வளோ நாள் மூழ்கி கிடந்த இந்த செடிகளில் புல்லாக இருக்கட்டும், மரமாக இருக்கட்டும், எல்லாமே சொன்னால் வந்து நீங்கள் நம்ப மாட்டீங்க. அதை நேரில் பார்த்தா தான் வந்து அதை வந்து புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா வந்து இந்த இந்த வெயில் மழை கலந்து வந்து ஒரு வாரத்தில் வெளியே வந்து கொஞ்சம் மரத்தை எல்லாத்தையும் கவனித்து பார்த்தோம் அப்படின்னா வந்து சின்ன சின்னதாக வந்து அதில் மொட்டு வந்துருந்துச்சு. ஆமாம், அதில் வந்து இலைகள் கிடையாது, இலைகள் வரலை, இலைகள் துளிர்க்கலை, மொட்டு குட்டி குட்டியாக ரவுண்டாக வந்து அந்த மரத்தில் வெறும் அந்த குச்சியிலேயே ஃபுல்லாக வந்து ரவுண்டாக வந்து மொட்டு தான் இருந்துச்சு. நான் லீஃபே வராது, இலையே வராது அப்படின்னு நினச்சிட்டு இருந்த மரத்தில் இருந்து மொட்டு, பூக்கான மொட்டு. அது அடுத்து ஒரு 2 வாரம்தான் இருக்கும், எல்லா மரமும் வந்து ஃபுல்லாக பூ பூத்துருச்சு. இலைகளே கிடையாது, ஒரு இலை கூட கிடையாது மரத்தில். ஃபஸ்ட்டு எடுத்தது இலை வரல, பூ தான் வந்துச்சு. எப்படி எல்லாம் வந்து இதை இத்தனை மாதமாக ஸ்னோலையும் தண்ணியிலையும் இப்படி கடந்த ஒரு மரத்தில் இருந்து அட்லீஸ்ட் வந்து இலை வந்தாலும் பரவாயில்ல, எப்படி இதெல்லாம் வந்து இப்படி பூ பூத்துச்சு அப்படின்றது வந்து சுபஹானல்லாஹ். அது அல்லாஹ்வோட எவ்வளோ அழகான ஒரு படைப்பு. எல்லாம் வந்து எவ்வளோ அதை வந்து பிளான் பண்ணி திட்டமிட்டு அதை வந்து அப்படி வச்சுருக்காங்க அப்படின்றது வந்து ரொம்ப ஆச்சரியத்திற்குரியதாக வந்து இருந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ். அப்புறம் ஒரு 2-3 வீக்ஸ் தான் ஃபுல் சிட்டி, நீங்கள் எங்கே பார்த்தாலுமே வந்து ஃபுல்லாக கலர்ஸ் தான், ஃபுல்லாக வந்து பூவாக தான் இருக்கும். எல்லா மரத்துலேயுமே வந்து பூ தான், பூ இல்லாத மரமே அதில் வந்து இருந்திருக்காது. அப்படி எல்லாத்துலேயுமே வந்து பூ. இந்த பனிலேயும் தண்ணிலையும் கலந்து அழுகி போச்சுல புல்வெளி, அந்த புல்வெளி எல்லாமே வந்து திரும்ப வந்து வெயில் வந்ததுக்கப்புறம் அதுவே வந்து திரும்ப பச்சையாக மாதிரி வளர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அது பச்சையாக மாதிரி வளர்ந்தது மட்டும் இல்லாமல் அதில் ஃபுல்லாக வந்து எல்லோ கலரில் ஒரு பூ வேறு. அந்த புல்வெளியில் வந்து பச்சை கலரை வந்து பார்க்குறத விட அந்த மஞ்சள் கலர் பூவை பார்க்குறது தான் வந்து அதிகமாக இருந்துச்சு. அது நாங்கள் பஸ்ஸில் வந்து போகும்போது, வேலைக்கு போயிட்டு வரும்போது நான் பார்ப்பேன். எங்கள் வீடு இருக்கிறது ஒரு ஊர், நான் வேலைக்கு போனது வந்து ஒரு ஊர். ஸோ பஸ்ஸில் போயிட்டு வரும்போது பார்ப்பேன், அது வந்து எல்லா இடத்துலையுமே இப்போ நான் போகிற எல்லா வழியிலையுமே வந்து அந்த புல்லில் வந்து அந்த எல்லோ பூ தான் இருக்கும். எப்படி இந்த பூ வந்து இப்படி ஊர் ஃபுல்லாக வந்து இருக்குது, எல்லா ஊர்லேயும் எப்படி வந்து இதே பூ வந்து இருக்குது அப்படின்றது வந்து எனக்கு ரொம்ப ஒரு டவுட்டாகவே இருந்துச்சு. எப்படி வந்து இது இப்படி இருக்குது, இதே வந்து கவர்மெண்ட் தான் மெயின்டைன் பண்ணுவாங்க போல் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் இந்த செடிகள் வந்து பூக்கள் வந்து எல்லாமே வந்ததுக்கப்புறம் பறவைகள், பட்டர்ஃப்ளைஸ் அப்படின்னு மாஷா அல்லாஹ் வந்து ஊரே அவ்வளோ பார்க்குறதுக்கு அவ்வளோ ரம்மியமாக அவ்வளோ அழகாக மாறிடுச்சு.
காஞ்சு போய் குச்சியாக ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி பனியில் மூழ்கி கடந்து அழுகி போய் வருமா வராதான்னு நினச்சிட்டு இருந்த ஊரை இது இப்படி மாறிடுச்சு அப்படின்ற மாதிரி அப்படி ஒரு செழிப்பு, நம்ப முடியாத அளவுக்கு அப்படி ஒரு செழிப்பு. அப்போ தான் வந்து எனக்கு அல்லாவோட வசனம் வந்து குரான் வசனம் வந்து ஞாபகம் வந்துச்சு. அல்லாஹ் வந்து இறந்தவற்றிலிருந்து உயிருள்ளவற்றை நாமே உருவாக்குகின்றோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அது வந்து அதே மாதிரி உயிருள்ளவற்றிலிருந்து இறந்தவற்றை உருவாக்குகின்றோம் அப்படின்னு அது எவ்வளோ சீக்கிரமாக இதுலேயே வந்து எல்லாம் நம்மளுக்கு அந்த சைக்கிள்லேயே வந்து பண்ணி காமிச்சிடுறாங்க. அது அழுகி போன புல்வெளியிலேருந்து திரும்ப புல் வந்தது மட்டும் இல்லாமல் அதுலேருந்து பூவே வந்துருச்சு அப்படின்றது வந்து மாஷா அல்லாஹ் ரொம்ப ஒரு ஆச்சரியமாகவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு அது பார்க்க. அப்புறம் இந்த பூக்கள் போய் லீஃப் வந்து வர ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் கொஞ்ச நாள் பூக்கள் வந்து ரொம்ப நாள் வந்து இருக்காது. அது வந்து ஒரு 2-3 வீக்ஸ் தான் அதுவும் வந்து பூத்து இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அந்த பூக்கள் வந்து கொட்டி அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக வந்து இலை வந்து வர ஆரம்பிச்சிடும். ஸோ இலை வந்து இந்த பூக்கள் கொட்டுற டைம்லேயே கொஞ்சம் கொஞ்சமாக இலைகள் துளிர் விட்டு ஃபுல்லாக வந்து பூக்கள் போய் இலைகள் வந்து ஃபுல்லாக அப்புறம் நார்மலாக நம்ம பார்க்குற மரங்கள் மாதிரி அது வந்து எல்லாமே வந்து மாறிடுச்சு. அதுக்கப்புறம் இது வந்து இந்த பூக்கள் எல்லாமே வந்து அது காயாவோ பழமாவோ கூட வந்து குட்டி குட்டியாக வந்து அது வந்து அப்படியே மாறிடும் அது. ஆனால் இந்த மரங்களில் விட வந்து எனக்கு இந்த எல்லோ கலர் பூ ஊர் ஃபுல்லாக இருக்கேன், இந்த பூ மேலே தான் எனக்கு வந்து ஒரு டவுட் இருந்துகிட்டே இருந்தது. இந்த பூ மட்டும் எப்படி வந்து அது வந்து எனக்கு ரொம்ப பெரிய ஆச்சரியமாகவும் இருந்துச்சு. இது எப்படி வந்து ஊர் ஃபுல்லாக இருக்குது அப்படின்ட்டு. அப்போது நான் வந்து அதை வந்து நான் அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இதை வந்து கவர்மெண்ட் தான் சரி ஊரை வந்து நம்ம நல்லா மெயின்டைன் பண்ணணும்னு அவங்க தான் நைட்டில் வந்து ஏதோ ஆள் வச்சு இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணுறாங்களா என்னன்னு நம்மளுக்கு தெரியல அப்படின்ற மாதிரிலாம் நான் வந்து யோசிச்சுட்டு இருந்தேன். ஏன்னா எப்படி எல்லா இடத்துலையும் ஒரே வெரைட்டி இருக்கிறது வந்து எப்படி அது சாத்தியமாகுது அப்படின்னு. ஆனால் வந்து கொஞ்ச நாள் போக போக அந்த பூவோட நிலைகள் வந்து மாறும்போது தான் வந்து எனக்கு வந்து புரிஞ்சிச்சு, இதை மெயின்டைன் பண்ணுறது வந்து கவர்மெண்ட் கிடையாது, இதை மெயின்டைன் பண்ணுறது வந்து அல்லாஹ் தான் இதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. ஊர் ஃபுல்லாக வந்து அதை பரவ செய்கிறது வந்து நம்மளோட ரட்சகர் தான் அப்படின்றது வந்து அப்புறமா தான் வந்து எனக்கு புரிஞ்சிச்சு. ஏன்னா இந்த பூக்கள் பேர் வந்து டேஃபோடில்ஸ். இந்த டேஃபோடில்ஸ்ன்ற பூ வந்து என்ன ஆகுது அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து அது பூவாக பூக்கிற தருணத்தில் அது வந்து தரையிலேருந்து ரொம்ப ஹைட்லாம் இருக்காது, 1 அடி கிட்ட தான் வந்து இருக்கும் அந்த பூவோட ஹைட்டு. அந்த பூவோட ஸ்டெம்மோட காம்பு இருக்கு இல்லையா, அதோட ஹைட் அவ்வளோ தான் இருக்கும். ஸோ தரையாக இல்லை அதோட கொஞ்சம் ஹைட்டாக தான் இந்த பூக்கள் வந்து இருக்குது. ஸோ இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகுது அப்படின்னா, நாட்கள் போக போக இந்த பூக்களோட அந்த கீழே ஸ்டெம் வந்து நல்ல நீளமாக வந்து வளர்ந்து மேலே வரைக்கும் வந்துடுது. அந்த பூக்களில் உள்ள அந்த மஞ்சள் கலரில் உள்ள சுற்றி உள்ள பெட்டல்ஸ் எல்லாமே விழுந்து நடுவில் உள்ள சீடு வந்து என்ன ஆகுது அப்படின்னா, நல்லா ஒரு பொஸ்ஸுன்னு நம்மளோட பஞ்சு பால் மாதிரி அது வந்து ஃபுல்லாக வந்து ரவுண்டாக மாறிடுது. இந்த பூ தான் அப்படி மாறுது அப்படின்றதே வந்து தொடர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு வந்து அது புரிஞ்சிச்சு. அந்த ரவுண்டு பால் எடுத்து நீங்கள் ஊதுனீங்க அப்படின்னா அது ஃபுல்லாக அதோட விதைகளை எடுத்துகிட்டு அது வந்து காற்றில் அப்படியே பறந்து போயிடுது. ஸோ ஒவ்வொரு பூவில் இருந்தும் அவ்வளோ விதைகள். ஸோ கொஞ்ச நாளில் இந்த எல்லா பூக்களுமே வந்து என்ன ஆகிடுது அப்படின்னா, இந்த மாதிரி ரவுண்டு பாலாக வந்து அது வந்து வளர்ந்து மெச்சூர் ஆகி முதிர்ந்து அது வந்து அந்த மாதிரி வந்து மாறிடுது. ஸோ காற்றடிக்கும் போது காற்றோட திசையில் வந்து அதோட விதைகள் எடுத்துகிட்டு அது ஃபுல்லாக அப்படியே பறந்து போகுது. ஸோ அது எங்கெல்லாம் போகுதோ அங்கெல்லாம் அதோட விதைகள் எடுத்துகிட்டு வந்து அது அப்படியே பறந்து போகுது காற்று போகிற இதில். அதில் வந்து காற்று மூலியமாக அதை வந்து பரவ செய்கிறாங்க. ஸோ அது அப்படின்றது வந்து அது வந்து பறக்கும்போது தான் எனக்கு வந்து புரிஞ்சிச்சு. ஸோ அதனால தான் வந்து காற்று மூலியமாக அதை பறவை செய்கிறனால தான் இது வந்து ஊர் ஃபுல்லாக வந்து பரவி இருக்குது. ஸோ இதை மெயின்டைன் பண்ணுறத வந்து அல்லாஹ் தான் இதை வந்து இந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க, அல்லாஹ் தான் இதை வந்து இந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்றது வந்து அப்போ தான் வந்து எனக்கு வந்து புரிஞ்சிச்சு. ஸோ எவ்வளோ அழகாக வந்து எல்லாம் வந்து அதை வந்து பிளான் பண்ணியிருக்காங்க பாருங்களேன்.
ஸோ ஒரு பூ வந்து ஊர் ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா, அப்போ ஈஸியாக அதை வந்து பரவ செய்கிற இப்போ விதம் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா, அதை காற்றில் வந்து செலுத்தினா தான் அது வந்து ஈஸியாக வந்து அவ்வளோ ஏரியாவை வந்து நம்மளால் கவர் பண்ண முடியும். எல்லா இடத்துக்கும் அதனால் போக முடியும் அப்படின்னு. இதை வந்து அதை அந்த பூ வந்து வளர்ந்து இந்த மாதிரி அது வந்து காற்றில் போகிற மாதிரி வந்து ரொம்ப லைட்டாக ஆக்கி, அது ஒவ்வொரு இதுலேயும் வந்து ஒவ்வொரு சீடு வந்து இருக்கும். அதை நம்ம வந்து எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, அதோட ஒவ்வொரு அந்த புசு புசுன்னு இருக்கு இல்லையா, அதில் வந்து கீழே வந்து ஒவ்வொரு விதைகள் வந்து இருக்கும். அதை வந்து எல்லாம் வந்து அந்த மாதிரி அதை வளர செய்து, இப்போ காற்றடிக்கும் போது அது ஃபுல்லாக வந்து அதை எல்லாம் வந்து பரவ செய்கிறாங்க. ஸோ எல்லாம் வந்து எவ்வளோ ரசனை உள்ளவர் அப்படின்றது வந்து இந்த இளவேநீர் காலம்ல, அதாவது பூக்கள் பூக்கக்கூடிய காலத்தில் வந்து நம்ம போய் ஒவ்வொரு பூவையும் பார்த்தாலே நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிடும். ஏன்னா எந்த பூவுமே வந்து அதே மாதிரியே வந்து இருக்காது, ஒரே மாதிரியே இருக்காது. அத்தனை வெரைட்டிஸ், அத்தனை வாசத்தோட, மாஷாஅல்லாஹ் அத்தனை கலர்களோட, அது கண்ணுக்கு வந்து அவ்வளோ அழகாக, அவ்வளோ ஒரு ரசனையோடு அல்லாஹ் படைச்சிருக்காங்க அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்லணும். ஸோ அல்லாஹ் நம்மளுக்கு வந்து இந்த ஊரையே வந்து இவ்வளோ அழகாக்கி கொடுக்குறாங்களே, இவ்வளோ அழகாக்கி அல்லாஹ் வந்து பார்த்து பார்த்து படைச்சிருக்காங்களே, இப்போ சொர்க்கத்தோட அழகெல்லாம் வந்து வர்ணிக்கவே முடியாது அப்படின்னு அல்லாஹ் வந்து சொல்கிறாங்க. சொன்னாலும் அவங்களுக்கு புரியாது அப்படின்னு சொல்கிறாங்களே, அப்போ அது வந்து எவ்வளோ அழகாக இருக்கும் அப்படின்றத யோசித்து பார்த்தா நம்மளால் வந்து யோசிச்சே பார்க்க முடியாது போல். அதையும் வந்து அல்லாவே சொல்லிடுறாங்க நம்மக்கிட்ட. அதே மாதிரி இந்த டைமில் வந்து செர்ரி பிளாசம்ஸ் அப்படின்னு சொல்கிற இந்த ஜாப்பனீஸ் வெரைட்டி பூக்கள் கூட வந்து ஒரு 2-3 வாரத்துக்கு தான் வந்து பூக்குது. அதுவும் வந்து மாஷாஅல்லாஹ் வந்து அவ்வளோ அழகு. அதை வந்து நேரில் அந்த மரத்துக்கு கீழே போய் நின்று நம்ம மேலே பார்த்தோம் அப்படின்னா வெறும் பூக்கள் மட்டும்தான் தெரியுமே தவிர அதுலேயும் வந்து இலைகள் எதுவுமே தெரியாது, குட்டி குட்டியாக. அதுவும் வந்து அல்லாஹ்வோட அழகிய படைப்புகளில் ஒன்று, அல்லாஹ்வோட சான்றுகளில் ஒன்றா நம்ம அல்லாஹ் வந்து நம்மளுக்கு எல்லாத்தையும் வந்து காமிக்கிறாங்க. அப்புறம் இந்த ஸ்ப்ரிங்கு, அதாவது இந்த பூக்கள் பூக்கக்கூடிய இளவேநீர் காலம் வந்து முடிஞ்சதுக்கப்புறமா வந்து அது வந்து முடிகிற டைம் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிக்கிட்டே வந்துச்சுன்னா, இந்த பூக்கள் பூக்கிற டைமில் வந்து கொஞ்சம் குளிரும் கலந்து தான் இருக்கும். அது வந்து ஃபுல் நல்ல வெயில் காலமாக கோடை காலமாக அது வந்து இருக்காது. அப்புறம் வந்து சம்மர் கோடை காலம் வந்து ஆரம்பிக்கும். அப்போ வந்து டெம்பரேச்சர்ஸ் வந்து நல்லா அதிகமாக வந்து போகுது இங்கே. 32 டிகிரிஸ் வரைக்கும் டெம்பரேச்சர் வந்து இங்கே இருக்குது. 30 டிகிரிஸ் 32 டிகிரிஸ் வரைக்கும். ஆனால் நம்ம ஊரில் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற 32 டிகிரிஸை விட இங்கே 32 டிகிரிஸ் வந்து ரொம்ப வந்து சூடாக தான் நம்மளுக்கு வந்து தெரியுது. ஏன் அப்படின்னா இது நம்மளோட பூமி வந்து சன்னை சுற்றி வருது இல்லையா, அது வந்து கொஞ்சம் சாஞ்ச மாதிரி தானே நம்மளோட எர்த் இருக்குது. ஸோ அதனால வந்து இது சன்னுக்கு வந்து ரொம்ப க்ளோஸராக கிட்டக்க இருக்கிற மாதிரி கிட்டக்க வருமா. ஸோ நம்ம இங்கேருந்து சூரியன் பார்க்கும்போதே நம்ம ஊர்லேருந்து பார்க்கறத விட கொஞ்சம் கிட்டக்க தான் வந்து தெரியும். ஸோ அதனால இதோட வெப்பம் வந்து நம்மளுக்கு அதிகமாக தெரியும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அது மாதிரி இதுலேருந்து வரக்கூடிய யூவி ரேஸும் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் கிட்டக்க இருக்கிறனால அப்படின்ட்டு. ஸோ இந்த பூமி இந்த மாதிரி சாஞ்சு இருக்கிறதும் இந்த மாதிரியான வருடத்தில் நம்ம இத்தனை சீசன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு அதுவும் வந்து ஒரு காரணமாக இருக்குது அப்படின்றும் அதில் வந்து அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது சம்மர் டைமில் வந்து ரொம்ப டெம்பரேச்சர் வந்து ரொம்ப அதிகமாக வந்து போகும். வெளியே போகிறது வந்து ரொம்ப கஷ்டமாக தான் வந்து இருக்கும். ஸோ இந்த டைமில் வந்து ஸ்கூலுக்கெலாம் வந்து லீவ் விட்டுறாங்க. இங்கே வந்து எப்படின்னா 2 மாதம் வரைக்கும் கூட வந்து 2.5 மாதம் வரைக்கும் கூட லீவ் விட்டுறாங்க. இங்கே வந்து குளிர்காலத்தில் வந்து நீங்கள் வந்து வெளியே போக முடியாது. ஸோ அப்போ ஸ்கூலுக்கு வந்து படிங்க, சம்மரில் வந்து வெளியே போய் நல்லா வந்து என்ஜாய் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி வெக்கேஷன் டைம், பீச்சு, ஏன்னா எல்லாமே வந்து இப்போ நல்லா இருக்கு இல்லையா. அடுத்து குளிர் மற்ற சீசன்ஸ் வந்துருச்சு அப்படின்னா அதை விட இதில் வந்து இன்னும் நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது இது வந்து மண் இந்த மாதிரி இப்படி செழிப்பாகவே நிறைய தண்ணீர் அது இதுன்னு போயிட்டே இருக்கிறனால மண் வந்து நல்லா செழிப்பாகவே இருக்குது. அப்போது வந்து இங்கே உள்ள மக்கள் வந்து இந்த சம்மர் டைமில் அவங்க நிறைய பேர் வந்து ஹாபியாக அவங்களோட பொழுதுபோக்காக வந்து வெஜிடபிள் கார்டனிங்லாம் வந்து பண்ணுறாங்க. செடிகள், காய்கறி செடிகள்லாம் நடுறது, அதை எடுத்து ஆர்கானிக்காக வீட்டில் சமைச்சு சாப்பிட்றது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு வந்து இங்கே அதுவும் வந்து ஒரு ஹாபியாக வந்து இருக்குது.
ஸோ இந்த வெயில் வந்து இங்கே வந்து ரொம்ப அதிகமாக கொஞ்ச நேரம் நம்ம வெளியே போய் நின்றாலே வந்து பயங்கரமாக வந்து டேன் ஆகிடுவோம். அதாவது கருத்துரும். நம்ம ஊரில் டேன் ஆகிறத விட இங்கே டேனிங் வந்து ரொம்ப கருத்து போகிறது வந்து இங்கே ரொம்ப அதிகமாக வந்து இருக்கும். அதே மாதிரி சூடும் வந்து அதிகமாக இருக்கும். அப்போ வந்து அப்போ அந்த டைமில் வந்து என்ன யோசனை வந்துச்சு அப்படின்னா, இது வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தான். நம்ம பூமியில் இங்கேருந்து இங்கே இந்த இடத்துக்கு கொஞ்சம் மேலே வந்திருக்கோம். அதில் சூரியன் இப்படி இருக்கிறப்பயே வந்து சூடு வந்து இவ்வளோ அதிகமாக இருக்குது, நம்மளால தாங்க முடியலையே. அப்போது நரகம் வந்து எவ்வளோ சூடாக வந்து நரகத்தை வந்து நம்ம எல்லாம் வந்து எப்படி படைச்சிருப்பாங்க. ஏன்னா இதோட வெப்பமும் இதோட வெளிச்சமும் அதையே நம்மளால் வந்து தாங்க முடியல. அதோட இது வந்து எப்படி இருக்கும், அதோட செம்ம வந்து பயங்கரமாக எல்லாம் வந்து படைச்சிருப்பாங்க போல். அதையும் வந்து நம்மளுக்கு கண்ணில் அப்படி காமிக்கிறாங்க. ஸோ ஸ்லோவாக இந்த சம்மர் வந்து அப்படியே முடிஞ்சிட்டே வர்றப்போ நல்ல வெயில் வந்து நல்ல உச்சத்துக்கு போகிறப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இந்த மரங்கள் எல்லாமே வந்து அதில் உள்ள இலைகள் எல்லாமே வந்து கலர் மாற ஆரம்பிக்குது. அதாவது அந்த இலைகள் எல்லாமே உதிர்றதுக்கு வந்து ரெடி ஆகுது. அதில் அதை கூட எல்லாம் வந்து எவ்வளோ அழகாக ரசனையோடு வந்து அதை விளைவிக்கிறாங்க அப்படின்றதும் வந்து அல்லாவோட வல்லமையை தான் நம்மளுக்கு வந்து காமிக்குது. அவர் எப்படிப்பட்ட ஒரு படைப்பாளர் அப்படின்றத தான் நம்மளுக்கு வந்து நல்லா உணர வைக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, அடுத்து இந்த சம்மர் முடிஞ்சு வந்து இலையுதிர் காலம் தான் வருது. இப்போது நல்லா வளர்ந்து செழிப்பாக இந்த மரத்துலேருந்து திரும்ப எல்லா இலையும் வந்து உதிர்ந்துடும். அது உதிர்றது வந்து சும்மா உதிரலாமே, அப்படியே பச்சையாக இருந்து பச்சையாகவே கீழே விழுந்துடலாமே, இல்லை பச்சையாக இருந்து கருகி போய் பிளாக் கலரில் மாதிரி கீழே விழுந்துடலாமே. ஆனால் அதுதான் வந்து கிடையாது. இந்த சம்மரோட பீக் முடிகிற டைம், கோடைக்காலம் முடிகிற டைம் வந்து இந்த இலைகள் எல்லாமே வந்து எப்படி மாறுது அப்படின்னா, எல்லோ கலரில், ஆரஞ்சு கலரில், அப்புறம் ரெட் கலர், மெரூன் கலர் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு வந்து எல்லா இலைகளுமே வந்து கலர் மாற தான் செய்யுது. அதுவும் வந்து ஒவ்வொரு மரமும் ஒவ்வொரு மாதிரி கலர் மாறும். இல்லை ஒரு மரத்துலேயே நீங்கள் எல்லா வண்ணங்களையுமே கூட வந்து பார்க்க முடியும். இல்லை அப்படின்னா ஒரு மரம் ஃபுல்லாக வந்து எல்லோ, ஒரு மரம் ஃபுல்லாக ஆரஞ்சு, ஒரு மரம் ஃபுல்லாக ரெட்டு அப்படின்னும் வந்து மாறும். ஸோ இந்த இலையுதிர் காலத்துலேயும் நம்ம வந்து வெளியே போய் பார்த்தோம் அப்படின்னா, அதுவும் வந்து கண்ணுக்கு மாஷாஅல்லா எல்லாம் அவ்வளோ அழகாக தான் வந்து அதை மாற்றி கொடுப்பாங்க. ஏன்னா ஊரே வந்து அவ்வளோ கலர்ஃபுல்லாக அந்த வார்ம் கலர்ஸில் எல்லோ, ஆரஞ்சு, ரெட்டு அப்படின்ட்டு மரங்கள் எல்லாமே வந்து இந்த இலைகள் மாறி இருக்கிறதுலையே வந்து அவ்வளோ அழகாக வந்து தெரியும் அந்த இதுவும் பார்க்குறதுக்கு. ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, திரும்ப ஏறின இந்த டெம்ப்ரேச்சர் சூடாக ஆரம்பித்த இந்த கிளைமேட் வந்து திரும்ப வந்து குளிர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே கலக்க ஆரம்பிக்கும். அப்போ டெம்ப்ரேச்சர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குளிரை நோக்கி போகும். அப்போ இந்த இலைகள் எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உதிர ஆரம்பிக்கும். ஸோ நம்ம முன்னாடி வந்து மேலே நிமிர்ந்து பார்த்தோம் அப்படின்னா எப்படி வந்து ஊர் கலர்ஃபுல்லாக எல்லோ, ஆரஞ்சு, ரெட்டு அப்படின்னு இருந்ததோ, அதே மாதிரி நீங்கள் கீழே நடந்து போகிறப்போ இந்த இலைகள் எல்லாமே உதிர்றனால கீழே நம்ம நடந்து போகிறப்போ நம்மளோட பாதைகள் எல்லாமே, நடைபாதைகள், ரோடு எல்லாமே வந்து எப்படி இருக்கும்னா இப்படி கலர்ஃபுல்லாக எல்லோ, ரெட், ஆரஞ்சுன்னு இந்த இலைகள் எல்லாமே உதிர்ந்து அது வந்து ஒரு அழகாக வந்து எல்லாம் அதை வந்து ஆக்கி வச்சுருப்பாங்க. ஸோ இது எல்லாத்தையும் பார்க்கும்போது எல்லாம் ஒரு மரத்தை வந்து எப்படி பார்த்து அதோட ஒவ்வொரு தருணத்தையும், அதோட ஒவ்வொரு காலத்தில் வந்து நீ இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் எப்படி வந்து அதை வந்து படைச்சிருக்காங்க அப்படின்றத நம்மளால் வந்து பார்க்க முடியும். இப்படியே போக போக அதிகமாகி அப்படியே வந்து வின்டர் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். அதாவது மரத்துலேருந்து ஃபுல்லாக இலைகள் வந்து ஃபுல்லாக எல்லாமே உதிர்ந்து திரும்ப வந்து மரம் ஒன்றுமே இல்லாமல் பழைய மாதிரி வெறும் குச்சி தான் வந்து அதில் நிற்கும். ஸோ அடுத்து வந்து திரும்ப நெக்ஸ்ட்டு சைக்கிளுக்கு வந்து ரெடி ஆயிடுவாங்க. ஆனால் இந்த டைமில், இந்த இலைகள் உதிர்கிற டைமில் தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பறவைகள் வந்து கம்மியாகிறத வந்து உணர முடியும். அது வந்து கூட்டமாக நிறையா வந்து பறவைகள் வந்து இரவு சாயங்காலம் நேரத்தில் இல்லை பகல் நேரத்துலேயே வந்து பறந்து போகிறத வந்து பார்க்க முடியும். ஸோ அப்போ தான் வந்து புரிஞ்சுது. ஸோ இது வந்து மைக்ரேஷன் டைம் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது நம்ம பேர்ட்ஸோட மைக்ரேஷன் பற்றி தனியாக வந்து நம்ம வந்து படிச்சிருப்போம், பார்த்துருப்போம். ஆனால் ஏன் வந்து பறவைகள் எல்லாமே போகுது அப்படின்றது வந்து அப்போ தான் எனக்கு வந்து தெளிவாக புரிஞ்சுது. ஏன் அப்படின்னா,
இப்போ வந்து இலை உதிர் காலத்தில் இலைகள் எல்லாமே உதிர்ந்துருச்சு மரத்துலேருந்து. அடுத்து வந்து பனிக்காலம் வந்து வரப்போகுது. ஸோ திரும்ப வந்து இந்த இலைகள் திரும்ப வரப்போகிறது கிடையாது. மரங்களில் இலைகள் கிடையாது. கூடு கட்ட அவங்களால முடியாது. கூடு கட்டுறதுக்கு இடம் கிடையாது. குளிர்க்க போய் எங்கேயுமே போய் வந்து ஒதுங்க முடியாது. சாப்பாடு கிடைக்காது. பனி வந்துருச்சு அப்படின்னா நீர்நிலைகள் எல்லாமே வந்து உறைஞ்சு போயிடும். அந்த லேக்கு, பாண்டு எல்லாமே வந்து உறைஞ்சு போயிடும். ஸோ இந்த வாத்துகள் மாதிரியான பறவைகளுக்கு வந்து அவங்களால அங்கே போய் வந்து இருக்க முடியாது. ஸோ எல்லாம் வந்து கரெக்டாக அவங்களுக்கு அந்த டைமில் வந்து இன்ஸ்டிங்க்ட் வந்து கொடுக்குறாங்க. ஓகே, இது வந்து இலைகள் வந்து உதிர்ந்து பார்க்குறீங்கல்ல, அடுத்து வந்து பனி வரப்போகுது, அவங்களால இங்கே இருக்க முடியாது, நீங்கள் பறந்துடுங்க அப்படின்னு அந்த டைம் காலில் அவங்களுக்கு வந்து இன்ஸ்டிங்க்ட் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அந்த கரெக்ட் டைமில் அவங்க வந்து இப்போ பறவைகள் எல்லாருமே வந்து ஓகே, நம்மளோட டைமிங் வந்து முடிஞ்சிருச்சு, நம்ம அடுத்து வந்து வேறு இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சம்மர் எங்கே இருக்கோ வெயிலை தேடி நம்ம வந்து போகணும்னு சொல்லிட்டு தான் பறவைகள் வந்து மைக்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணி அங்கேருந்து வேறு இந்த ஈக்குவேட்டர் அந்த நடுவில் உள்ள ஊர்களுக்கு அது வந்து வந்துடுது. ஸோ இந்த மாதிரி தான் பறவைகள் வந்தால் வெளிநாட்டிலேருந்து வேடந்தாங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்ப்போம் இல்லையா. ஸோ இதனால தான் வந்து பறவைகள் வந்து வருது. அது மாதிரியான மற்ற இடங்களுக்கும் மற்ற ஊர்களுக்கும் எங்கே வந்து வெயில் இருக்கோ அங்கே போய் இந்த குளிர்காலத்தை பனிக்காலத்தை அவங்க வந்து அங்கேருந்து கடந்துட்டு கரெக்டாக பனி மூடிடுற டைம் வந்து அந்த பூ வளர அந்த ஸ்ப்ரிங் டைம் இருக்குது இல்லையா, அப்போது நம்ம போயிருந்தோன்னா பார்க்க முடியும். மற்ற டைமில் ஸ்ப்ரிங்கில் சம்மர் டைம்லலாம் வந்து இந்த மாதிரி அவங்க கூட்டமாலாம் வந்து பறக்காதுங்க பறவைங்க. அப்போ வந்து தனித்தனியாக தான் இருக்கும். இந்த ஸ்டார்டிங் அண்ட் எண்டு டைமில் தான் பார்த்தோம் அப்படின்னா குரூப்பாக வந்து அப்படி கூட்டமாக வந்து பறக்கும். ஸோ அதே மாதிரி திரும்ப ஸ்ப்ரிங் ஆரம்பிக்கிறப்பவும் பார்க்கும்போது கூட்டமாக வந்து பறவைகள் வந்து வரும். ஸோ இது வந்து அவங்களோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டு, அது அவங்களோட எண்டிங் பாயிண்ட்டு. திரும்ப அதோட வீடை தேடி ஸ்ப்ரிங் ஆரம்பிக்கிறப்போ திரும்ப எல்லாம் வந்து அதுக்கு வந்து உள்ளுணர்வு கொடுக்குறாங்க. அவ்வளோதான், அவங்களுக்கு முடிய போச்சு, அவங்க வீட்டை தேடி போங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ முதல் மாதிரியே அவங்க வந்து அங்கேருந்து திரும்ப அவங்க வீட்டை தேடி இங்கே வந்துடுறாங்க. அதுவும் வந்து ஃபஸ்ட்டு வர்றது வந்து வாத்துக்கள் மாதிரியான வெரைட்டி. இங்கே வந்து கூஸ், கனடா கூஸ்ன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி குட்டி பெருசுன்னு நிறையா வெரைட்டிஸ் இருக்குங்க. ஸோ அந்த மாதிரி இதை தான் வந்து ஃபஸ்ட்டு வர்றது நம்மளால் பார்க்க முடியும். ஏன் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து டெம்பரேச்சர் அதிகமாக, அதாவது ஸ்ப்ரிங் ஆரம்பிக்கும் போது தண்ணி வந்து சீக்கிரமாக வந்து அது ஃப்ரீஸ் ஆனது எல்லாமே வந்து சீக்கிரமாக போயிடும். ஸோ தண்ணி குளங்கள் இதெல்லாம் ஃப்ரீ ஆகிடுச்சு அப்படின்னா இவங்க வாத்துக்கள் மாதிரியான வெரைட்டிஸ் எல்லாம் அங்கே போய் வந்து இருந்துக்கிறோம். ஆனால் அந்த பறவைகள் இருக்கணும்னா மரத்தில் வந்து இலைகள் வேணும். ஸோ அப்போ தான் அதனால் கூடு கட்ட முடியும். ஸோ அது வந்து கொஞ்சம் லேட்டாக தான், கொஞ்சம் ஸ்ப்ரிங் டைமில் இல்லை ஸ்ப்ரிங் முடிகிற டைமில் தான் வந்து இந்த பறவைகள், மற்ற பறவைகள் எல்லாமே வந்து திரும்ப அதோடய வீட்டை தேடி வந்து வருது. ஸோ இது எல்லாமே வந்து எவ்வளோ பர்ஃபெக்டாக எல்லாம் வந்து ஒன்றுக்கும் அதோடய டைமிங் சொல்லி எல்லாம் வந்து அதை பிளான் பண்ணி நீ வந்து இப்போ கிளம்பணும் இங்கேருந்து, இப்போ அங்கேருந்து கிளம்பி இங்கே வரணும். அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த பறவைகள் இங்கேருந்து அங்கே போகுது அப்படின்னா அதுக்கான வாழ்வாதாரத்தை அங்கே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க எல்லாம். திரும்ப அங்கேருந்து இங்கே வரணும் அப்படின்னா இங்கே எல்லாம் அதை வந்து ரெடி பண்ணிவிட்டு இங்கே கூப்பிட்றாங்க. ஸோ எல்லாத்துக்குமே வந்து எல்லாம் அப்படி பக்காவாக பிளான் பண்ணி அதை வந்து ஒவ்வொரு நிகழ்வையும் அவ்வளோ பர்ஃபெக்டாக எல்லாம் வந்து பிளான் பண்ணி ஒன்றே நம்ம வந்து நடத்திட்டு இருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் பார்க்கும்போது நம்மளுக்கு இயற்கையிலேருந்து நிறைய பாடங்கள் இருக்குது நம்ம வந்து கற்றுக்கிறதுக்கு. நான் பர்சனலாக இந்த நிகழ்வுகள் எல்லாத்தையும் பார்த்து நான் ரொம்ப நிறையா வந்து கற்றுக்கிட்டேன், ரொம்ப நிறையா வந்து புரிஞ்சுக்கிட்டேன். நம்மளோட லைஃப்பும் வந்து கூட இதே மாதிரி தான், ஒரே மாதிரியே வந்து போகாது. அதாவது நிறையா சீசன்ஸ் வந்து வந்துட்டு தான் போகும். ஸோ ஒவ்வொரு காலகட்டத்தையும் நம்ம வந்து எல்லாம் நம்மளுக்கு எப்படி கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரியே அதை அப்படியே நம்ம வந்து அனுபவிக்கவும், அதை வந்து மகிழ்ச்சியாக இருக்கவும் நம்ம வந்து கற்றுக்கணும். ஒவ்வொரு சீசனுமே வந்து எப்படி தனித்தனியாக அதோட அழகில் அது வந்து எவ்வளோ அழகாக இருக்கோ, அதோட இயற்கை இதில் எவ்வளோ அழகாக இருக்கோ, அதே மாதிரி தான் நம்மளோட வாழ்க்கையில் ஒவ்வொரு நிகழ்வுகளும் ஒவ்வொரு காலகட்டங்களும் அதோட தனி அழகில் அது வந்து இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து
கு குளிர்காலத்தில் பனிக்காலத்தில் போய் எனக்கு வந்து பூ வேணும் அப்படின்னு நான் பூவை தேடி அலைஞ்சேன் அப்படின்னா என்னால் இப்போ வந்து பனியோட அழகை வந்து ரசிக்க முடியாது. அதே மாதிரியே என்னோட பூக்கள் இருக்கிற டைமில் எனக்கு வந்து பனி வேணும், நான் வந்து ஸ்னோவில் போய் விளையாடணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னா அப்போவும் என்னால் செய்ய முடியாது. நான் இப்படி வந்து எது இல்லையோ அதை தேடி போனேன் அப்படின்னா நான் இருக்கிறதுக்கு வந்து அல்ல எனக்கு கொடுத்துருக்கிறதுக்கு வந்து நம்ம வந்து அப்ரிஷியேட் பண்ண மாட்டோம். ஸோ அல்ல நம்மளுக்கு என்ன அப்போதைக்கு கொடுத்துருக்காங்களோ அதை நம்ம வந்து என்ஜாய் பண்ணிவிட்டு அதை கொடுத்த மாதிரியே நம்ம வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு தேங்க்ஸ் பண்ணணும். அப்படி பண்ணால் மட்டும்தான் நம்மளால் வந்து நம்மளோட வாழ்க்கையில் எல்லா நிலைகள்லேயும் நம்மளால் வந்து மகிழ்ச்சியாகவும் அல்லாவுக்கு எப்போவுமே அப்ரிஷியேட்டிவான ஒரு சர்வெண்ட்டாகவும் நம்மளால் வந்து இருக்க முடியும். ஒரே தண்ணி தான், ஆனால் அல்லா நாடுனா எப்படி வேணாலும் அதை வந்து பூமிக்கு வந்து கொண்டு வந்து சேர்ப்பாங்க. வந்து நம்மளுக்கு பூமிக்கு தண்ணி வேணும் அப்படின்னா அது வந்து வெறும் மழையாக மட்டும்தான் வரணும்லாம் வந்து கிடையாது. அல்ல அதை வந்து பனியாக வந்து சேர்ப்பாங்க, பனி கட்டியாக வந்து சேர்ப்பாங்க, எப்படி வேணாலும் வந்து சேர்ப்பாங்க. ஸ்னோவில் மூழ்கின மாதக்கணக்காக மூழ்கின அதே மரத்தில் தான் வந்து எல்லாம் இலையை கூட வராமல் ஃபஸ்ட்டு பூவை பூக்க வைக்கிறாங்க. அதே மாதிரி அழுகி போன அதே புல்வெளியிலேருந்து தான் எல்லாம் வந்து பூக்களை பூக்க வைக்கிறாங்க. ஸோ அல்லா மேலே நம்ம முழு நம்பிக்கையோடு இருந்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையும் இன்ஷா அல்லா நாடுனா இதே மாதிரியே வந்து ரொம்ப அழகாக வந்து மாறிடும். அல்லா மாற்றுவாங்க அப்படின்ற நம்பிக்கையிலையும் நம்ம வந்து இருக்கணும். என்னடா வாழ்க்கை இப்படி போகுது, பனிக்காலம் மாதிரி ஒரே கோல்டாக இருக்குது, மரத்தில் எதுவுமே இல்லையே, கண்ணுக்கு குளிர்ச்சியாக எதுவுமே இல்லையே அப்படின்னு நம்ம வந்து நினச்சிட்டு இருந்தோம்னா வாழ்க்கை வந்து அப்படியே வந்து போயிடாது. அல்ல அப்படியே வந்து போக வச்சிட மாட்டாங்க. கண்டிப்பாக வந்து இளவேநீர் காலம் வந்து வரும், கோடை காலமும் வரும், இலையுதிர் காலமும் வரும். ஸோ எல்லாமே நம்ம வாழ்க்கையில் வந்து தான் போகும். எல்லாம் ஒவ்வொன்றையும் கொடுத்து நம்மளை வந்து சோதிப்பாங்க. ஒவ்வொரு காலகட்டத்துலேயும் எல்லாம் நம்மளுக்கு என்ன கொடுக்குறாங்களோ அதை நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கு வந்து நம்ம அப்ரிஷியேட்டிவாக இருந்தோம்னாலே அல்ஹம்துலில்லாஹ் நம்மளோட வாழ்க்கை வந்து ரொம்ப அழகாக இருக்கும். என்னடா வாழ்க்கை இப்படி போகுது, நம்ம நினச்ச மாதிரி எதுவுமே போகலையே, இல்லை ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை ஒரு காலகட்டத்தில் நம்ம இருக்கும்போதோ இல்லை அந்த மாதிரியான ஒரு எண்ணங்கள் நம்மளுக்கு வரும்போதோ என்ன செய்யலாம் அப்படின்னா, இல்லை நம்ம மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு மரத்துக்கு கீழே போய் நின்று சரி கீழே போய் நிற்க முடியலையா, அட்லீஸ்ட் ஒரு மரத்தை பார்க்க முடிஞ்சாவோ இல்லை மரங்கள் இருக்கிற இடத்துக்கு போயிட்டு அந்த மரத்தில் எத்தனை இலைகள் இருக்குதுன்னு நம்ம வந்து முதல்ல வந்து நம்மளால் கவுண்ட் பண்ண முடியாது ஆப்வியஸாக. ஸோ நம்மளுக்கு தெரியும் அதில் வந்து நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறாங்க, என்னோடய நாட்டம் இல்லாமல் ஒரு மரத்துலேருந்து ஒரு இலை கூட வந்து உதிர்றது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. அல்லாஹ் வந்து இலையை வந்து என்ன கலரில் மாறி வருடத்தில் அது எந்த டைமில் வந்து அது விழுகணும் அப்படின்ற வரைக்கும் வந்து எல்லாம் பிளான் பண்ணி வச்சுருக்காங்க. அப்போ நம்மளோட வாழ்க்கையில் ஒரு சிட்டுவேஷன் வருது அப்படின்னா அது கண்டிப்பாக அல்லாவோட பர்ஃபெக்ட் பிளான் படி தான் அது வந்து நடக்குது. ஒன்று நடக்கலை அப்படின்னா அதுவும் அல்லாவோட பர்ஃபெக்ட் பிளான் தான். அது நம்மளோட நன்மைக்காக தான் இருக்கும் கண்டிப்பாக. அது அல்லாவோட திட்டமிடல். எப்படி ஒரு மரத்துக்கே வந்து இவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கோ கண்டிப்பாக நம்மளோட வாழ்க்கைக்கும் அதுதான் வந்து பர்ஃபெக்டாக வந்து இருக்கும். நம்ம அதை வந்து நினச்சி பார்த்தோம் அப்படின்னா நம்ம மனசே வந்து ஒரு நிமிஷம் லேசாயிரும். ஒரு இலையை கூட எல்லாம் வந்து எப்போ உதிரணும்னு எழுதி வச்சுருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக என் வாழ்க்கையில் வந்து என்னென்ன எப்பப்போ நடக்கணும்னு எல்லாம் வந்து எனக்கு எது நல்லதாக இருக்குமோ அதை எப்பப்போ எப்படி நடக்கும் அப்படின்றத எழுதி வச்சுருக்க மாட்டாங்களா அப்படின்ற அந்த தாட் மட்டும் நம்மக்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட வாழ்க்கையில் என்ன சிச்சுவேஷனாக நம்ம கடந்து போனாலும் அது வந்து நம்மளை பெருசாக வந்து அஃபெக்ட் பண்ணாது. நம்ம எல்லாம் வந்து என்றைக்குமே வந்து நிந்தனை செய்ய மாட்டோம், வாழ்க்கையை வந்து குறை சொல்ல மாட்டோம், மற்றவங்களோட கம்பேர் பண்ண மாட்டோம். இருக்கிறத வந்து மகிழ்ச்சியாக அதை வந்து நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிப்போம். நம்ம மனசே வந்து லேசாயிடும். அல்ஹம்துலில்லாஹ் சுப்ஹானல்லாஹ். நம்பிக்கையாளர்கள் வந்து என்றைக்குமே வந்து கவலைப்படவும் தேவையில்லை, அவங்க வந்து துக்கப்படவும் மாட்டார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்பிக்கையாளர்கள் அவங்களோட முழு நம்பிக்கையை வந்து அல்லாஹ் மேலே தான் வந்து வைக்கணும். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு ரட்சகர். இயற்கையவே வந்து அல்லாஹ் வந்து எப்படி படைச்சு வந்து அதோட அழகையும் வந்து நம்மளுக்கு வந்து காமிக்கிறாங்க. ஸோ
நம்மளோட வாழ்க்கையும் வந்து அதே மாதிரி தான் அல்லாஹ் வந்து ரொம்ப அழகாக வந்து திட்டமிட்டு வச்சுருக்காங்க. அந்த அழகை பார்க்குறதுக்கான பொறுமையும் நம்பிக்கையும் நம்மளுக்கு தான் வந்து வேணும். அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும்.